அது முடியலையேங்கிற ஒரு வருத்தமும் கோபமும் ஒரு பக்கம் இருக்கும்போது, சரி இந்த பட்டியல் மாற்ற பொறுப்பாளர்கள் இது கையில் எடுக்கிறாங்க, அது நடக்கணும். அது நடக்கும்போது டெல்டாவில் நாங்கள் வளர்ந்தவங்களுக்கு நல்லா ஓரளவுக்கு பேசும் பொருளாக இருக்கும். இப்போ நம்ம வந்து நிறைய அதுக்கு வந்து மக்களை திரட்டி இதெல்லாம் இந்த ஊர்வலத்துக்கு நிறையா பண்ணணும்னு அங்கே தலைமையில் பேசியிருக்கோம். அது எங்களால் பண்ண முடியும். அது பொருளாதாரமாக இருந்தாலும் சரி, மக்களை திரட்டி கொண்டு வர இருந்தாலும் சரி, இல்லை வாகனம் மூலியமாக கொண்டு வராலும் சரி, அந்த சக்தி எங்கள்கிட்ட இருக்குது டெல்டாவில். அதெல்லாம் அண்ணனுக்கு நான் சொல்லியிருக்கேன். டெல்டாவில் வரும்போது நீங்கள் எந்த கவலையும் பட வேணாம். ஒரு 7-8 மாவட்டம், கரூர்லேருந்து நாகப்பட்டினம், புதுக்கோட்டை, திருச்சி, தஞ்சாவூர், திருவாரூர்லாம் நாங்கள் பண்ணிடலாம்னு சொல்லியிருக்கோம். ஆனால் இது அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்னு சொல்லுவோம்ல, அதே இப்போ வந்து பிரச்சனையில் இருக்குது. அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் ஓடினா தானே நம்ம வந்து அடுத்தடுத்து அந்த இலக்கு அடைய முடியும். அதனால் வந்து பிரச்சனையில் இருக்குது. எல்லோரும் கூட்டமே கேன்சல் ஆகலாம். ரொம்ப வருத்தமாக இருக்காது. காரணம் என்னென்னா, நானும் ஒரு 40 ஆண்டுகளாக அரசியல்லே படிக்கிறாங்க. சமூகம் இப்போ எப்படி இருந்தாங்க, தமிழ் சமூகமாக இருந்தாலும் இந்த சாதியாக இருந்தாலும், நான் இப்போ யோசித்தேன் என்ன தான் இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னா, 38 இந்திய எதிர்ப்பு போராட்டம் மாணவர்கள் நடத்துகிறாங்க. தீப்பற்றி எரிஞ்சு தமிழ்நாடு இந்திய வராமல் தடுத்துட்டாங்க. 65 அதே போல தான் நடந்துச்சு. 10 வருஷம் ஆட்சிலையும் அதே தான் நடந்துச்சு. மாணவர்கள் தான் போராடினாங்க. எவன் இந்த பெருசு பெருசெல்லாம் எதுவும் போராடலாம். சரி, அதுக்கு பிறகு என்ன போராட்டம் நடந்தது? 80 நாராயணசாமி நாயுடு போராட்டம், விவசாய போராட்டம். 80 நான் பச்சை பேண்ட் போட்டு போன மாதிரி எனக்கு போலீஸ் இறக்கிட்டாங்க. பால்பண்ணையில் எனக்கு திருச்சியில் காலேஜில் போட்டு கடுமையான போராட்டம். அது ஒரு பெரிய எழுச்சியை உருவாக்குச்சு. துப்பாக்கி சூடு வந்து பலியானாங்க. விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் வந்து வந்ததே அந்த துப்பாக்கி சூடு தான். நிறையா பேருக்கு தெரியும். அவர் ஒரு பெரிய போராட்டத்தை நடத்தினார். இதெல்லாம் நமக்கு ஒரு முன்னோட்டமாக நம்ம வந்து பரிசீலிக்கணும்னு சொல்கிறேன். சரி, அதுக்கு பிறகு என்ன நடந்துச்சுனாங்க, பாட்டாளி மக்கள் கட்சி ராமதாஸ் மிகப்பெரிய போராட்டம். இடஒதுக்கீட்டுக்காக 22 பேர் துப்பாக்கி சூட்டு நடந்தாங்க. அது அன்னைக்கு வந்து சென்னைக்கே ஒரு 15 நாள் வந்து எந்த போக்குவரத்துமே போக முடியல. நான்லாம் அவங்களோட சிறையில் இருந்தேன் 90. இப்போ அவங்க எனக்கு என்ன வகுப்படுத்தாங்கன்னா, வண்டி ஆளே இருக்கக்கூடாது, ஆனால் மரம் வந்து எதுக்கு கீழே விடணும். ஒரு வக்கீல் எனக்கு பூத்த அருள்மொழின்னு எனக்கு வகுப்படுத்தாரு திருச்சி சிறையில். சரி, ஆளே இருக்கக்கூடாது, போகிற வண்டி டயர் பஞ்சர் ஆகிக்கணும், அது எப்படி? ஏன்னா அதில் தான் அவங்க வெற்றி பெற்றாங்க. அந்த 2 விஷயத்தில் தான் வெற்றி பெற்றாங்க. அதெல்லாம் பூத்தா இல்லாதவங்க, பூத்த அருள்மொழி எல்லாமே வழக்கறிஞர்கள் தான் நம்ம வகுப்படுத்துவாங்க. நான் சிறையில் போயிருந்தேன். இப்போ அது அவ்வளோ பெரிய போராட்டம் இந்த வன்னியர்கள் மத்தியில் எழுச்சி விட்டதுனால அந்த 20 இடஒதுக்கீடு வந்துச்சு. அதுவும் கருணாநிதி சூசகமாக அதை அவர் சாதியை அதில் சேர்த்துக்கிட்டு அது பெரிய துருவங்கள் வஞ்சாங்கள் நிறைந்த ஒரு, ஆனாலும் 22 பேர் அதில் இறந்துருக்காங்க. அதுபோல் அது ஒரு சமூகம் சார்ந்த போராட்டம் தமிழ்நாட்டில் இருக்குது. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்கா வந்து ஈழ போராட்டம், முத்துக்குமார் இறந்ததுக்கு பிறகு, செங்கோடி இறந்ததுக்கு பிறகு ஒரு பெரிய எழுச்சி. அனைத்து சமூக மக்களும் அதில் போராடினாங்க. ஆனாலும் வெற்றி கிடைக்கலாம். அதுவும் துரோகத்தெல்லாம் வந்துச்சு. இப்படி ஒரு பெரிய போராட்டம் தமிழ்நாட்டில் நடந்த போராட்டம் தான் நான் சொல்லிட்டு வரேன். இதெல்லாம் நம்ம வந்து ஒரு கணக்கில் எடுக்கணும். அதுக்கு பிறகு ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்துச்சு. ஓ பன்னீர்செல்வம் கவர்மெண்ட். அது இளைஞர்கள் தான் பண்ணாங்க. அது மாணவர்கள் பண்ணல, விவசாயிகள் பண்ணல. அது ஒரு குறித்த நேரத்துக்குள்ளார ஒரு பெரிய சுனாமி அடித்தது மாதிரி அடித்து தூக்கி வச்சு அரசாங்கத்தை தூக்கலாகி உடனே டெல்லி அரசாங்கம் அவங்க உடனே வந்து அந்த இதெல்லாம் வந்து மக்கள் புரட்சி, மக்களுடைய எழுச்சி, மக்களுடைய போராட்டத்தின் வாயிலாக கிடைத்த வெற்றி. இதெல்லாமே நமக்கு இது போல் அந்த சமூகம் வந்து எழுச்சி பெறுமா? அப்போ நடந்துச்சு. 95 ஜான்பாண்டியனுக்கு மிகப்பெரிய 5 லட்சம் பேர் தஞ்சாவூரில் திறந்தாங்க. ஆனால் அது இன்றைக்கி அவரால் முடியுமா? இன்றைக்கி பல மாவட்டங்களும் ஒன்றும் இல்லை. கிருஷ்ணசாமி அதே திருச்சியில் மிகப்பெரிய மெயின்காடு கேட்லேருந்து நடந்தே அந்த மாநாட்டுக்கு வந்தாங்க. நான் பார்த்துருக்கேன். நடந்தது வந்து விமான நிலையத்துக்கிட்ட நடந்தே வந்தாங்க. எவ்வளோ பெரிய எழுச்சின்னு பாருங்க. ஆனால் அந்த எழுச்சி இன்னைக்கு அவரால் பண்ண முடியும். இன்றைக்கும் அதே 22 பேர்த்த காவு வாங்கின அதே வன்னியர்களால் இன்றைக்கி 10.5% மக்களை திரட்ட முடியும்.
வெங்காயம் கூட திட்டு தானே இருக்காரு. ஆனாலும் அந்த வீரியம் அந்த மக்கள்கிட்ட இருக்குங்கிறத நம்பி முன்னாள் முதலமைச்சர் அந்த நேராக ஒரு வீட்டிலே போய் 10 புள்ளி 5 கொடுத்துட்டு வந்தார். ஆனால் இன்றைக்கும் அது எவ்வளோதான் வீரியம் கம்மியாக போனாலும் அந்த சமூகத்துக்கு ராமதாஸுக்கான ஒரு முத்திரை குத்தப்பட்டிருக்கு. அதனால தான் போகிறாங்க. இப்போ நம்ம சமூகத்தில் இருக்கிற தலைவர்கள் அந்த மாதிரி இல்லை. அவங்க இல்லையா அல்லது மக்கள் அவங்க முன்னாள் போகலையாங்கிறது அது அந்த விடை நான் சொல்ல முடியும். ஆனால் இன்றைக்கி எதுவுமே இல்லை. அது வந்து நல்லா தெரியுது. இப்படி இருக்கிற காலகட்டத்தில் தான் பட்டியல் வெளியேற்றத்துக்கான போராட்டத்தை நம்ம பண்ணுறோம். அவங்க அந்த அரசியல் கட்சிகள்லாம் வந்து புதிய தமிழராக இருக்கட்டும் அவராக இருக்கட்டும் இவங்களெல்லாம் தலைமை தாங்கி நடத்தினா கூட இன்றைக்கி ஒரு 1000 வருடத்தை கூட தற்போது முடியாத சூழல் இருக்குது. மக்கள் மீது மக்கள் நம்பிக்கை இழந்துட்டாங்க தான் நான் நினைக்கிறேன். அது அவங்களுடைய பல்வேறு செயல்பாடுகள் நம்ம அதை பற்றி சொல்ல வேண்டியதில்லை. நாங்கள் இப்போ பட்டியல் வெளியேற்றம் பண்ண பாருங்க வளர்ந்து அக்காலாம் வந்துருந்தாங்க. அதுக்கே எவ்வளோ விமர்சனங்க. ஏன் இப்போ வந்து உள்ளூர் இடஒதுக்கீட்டை பற்றி இவங்க போராடாமல் இந்த பட்டியல் வெளியேற்றத்தை பற்றி போராடுறாங்க அப்படின்னு நம்ம கட்சி நடத்துகிறவங்களே விமர்சனம் பண்ணுறாங்க. சரி, அதுக்கும் போராடுவோம் யாருங்க. இப்போ நாங்கள் பட்டுக்கோட்டையில் பெரிய அளவுக்கு அந்த இடஒதுக்கீட்டுக்கான ஆர்ப்பாட்டம் பண்ணோம். அதை தொடர்ந்து பண்ணுவோம். இப்போ நாங்கள் அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட மாவட்டங்களில் கட்சி வச்சுருந்தாங்க எங்களையும் லட்சக்கணக்கான பேரை திரட்டி பட்டியல் வெளியேற்றத்துக்காக போராடக்கூடிய சக்தி இல்லை. மக்கள் பின்னால் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. காரணம் நாங்கள் வந்து புது ஆளுங்க எல்லாமே. இவங்கெல்லாம் இந்த முத்திரையிடப்பட்ட தலைவர்கள் எல்லாம் தலைவரவங்க யாரும் தெரியும், என்ன யாரும் தெரியும். இருந்தாலும் நாங்கள் எங்கள் சக்தி ஏற்ப அதை ஓடிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா அப்போ இப்படி ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ எழுச்சியில் எழுச்சி தான் புரட்சி வரும், உரிமை பெற முடியும். இப்படி தமிழ்நாட்டு போராட்டம்னா நான் 38லேருந்து இது வரைக்கும் சொல்லிட்டேன். நம்ம சமூகம் சார்ந்தும் பொது விஷயமும் சொல்லிட்டேன். இப்போ அண்ணன் வந்து முயற்சி எடுக்கிறாரு. இதில் வந்து அவர் ஒரு அடி முன்னாலம்னா 20 அடி பின்னால் இருக்கிறாங்க எல்லாமே. அவர் என்ன பண்ண முடியும்? அவர் எல்லாரும் நம்ம மாதிரி தான் அவரும் ஆனால் அதை வந்து சொல்லிகிட்டே இருக்காரு. அந்த தீயை பற்ற வச்சுக்கிட்டே இருக்காரு. ஆனால் காட்டு தீயாக பரவலையே. காட்டு தீயாக பரவலாதானே வந்து அது வந்து இதெல்லாம் இந்த அழுக்கெல்லாம் இருக்குல்ல, இவர் மேலே குறை சொல்கிறது, உங்கள் மேலே குறை சொல்கிறது, என் மேலே குறை சொல்கிறது, இடஒதுக்கீடு மேலே குறை சொல்கிறது, இந்த அழுக்குகள் இருக்கதான் செய்யும். எவ்வளோ பெரிய நீங்கள் புரட்சிகர போராட்டமாக இருந்தாலும் சரி, பெரிய விடுதலை இயக்கமாக இருந்தாலும் சரி, இந்த அழுக்குகள் இருக்கத்தான் செய்யும். அதையெல்லாம் எப்போ வந்து ஒரு காட்டாற்று வெள்ளம் போல் மக்கள் எழுச்சி மேலே எழுத்து வர்றாங்களோ அப்போ இந்த அழுக்குகள்லாம் அடிச்சுட்டு இருக்கிற இடத்த ஏமாப்படுறாங்க. அப்போ இந்த நோக்கத்துக்காக போராடணும் நம்மள மாதிரி ஆட்கள். இது மேலோங்கி வந்துடும். ஆனால் மேலோங்கி வர்றதுக்கான வாய்ப்பு எண்ணிக்கையில் இருக்குது. எண்ணிக்கை முடியலை. சரி, என்ன இந்த மக்கள் எப்படி இருக்காங்க அதை நம்ம வந்து ஆய்வு பண்ணணும்ல. மக்கள்லாம் எப்படி இருக்காங்கன்னா, ஏன்னா நான் அரசியல் கட்சி நடத்துறதுனால ரத்த கண்ணீர் வச்சுட்டு இருக்கேன் கட்சி நடத்துறதுல. இந்த மக்கள்லாம் எப்படி இருக்காங்கன்னா எல்லாமே டாஸ்மாக், எல்லாமே கோழி முடியாது. தேர்தல் வந்து 1000 ரூபா 2000 ரூபா. ஒரு காலத்தில் வண்டி எடுத்து வண்டியோட தேவையில்லை, அவங்களே ஒரு பிடிச்சி வந்துடுவாங்க நம்ம சமூகம் சார்ந்த போராட்டங்களுக்கா. ஆனால் இன்னைக்கு வண்டி கொடுத்தா பத்தாது. ஒரு அம்மா சொல்லுது, அவர் திமுக இருக்கிற பையன் ஒரு பையனை ஒண்டிய கவனிப்பாரு, அவர் பணத்தையே கொடுத்து தான் கூட்டிட்டு போவாருங்க. நீங்கள் சும்மா வந்து எங்களை கூப்பிடுறீங்கன்னா அதுக்கு ஒரு ஏஜென்ட் வச்சுருக்காங்க கிராமத்தில். அந்த அக்காட்ட சொன்னாக்க காலையில் அண்ணா திமுக அடிச்சுட்டு போகிறத பார்த்தா சாயந்தரம் திமுக அடிச்சுட்டு போவோம். அதுக்கு தேவை பணம் தான். இப்போ இந்த போராட்டத்துக்கு எழுச்சிக்கு இந்த போராட்டத்துக்கு வரக்கூடிய மக்கள் எப்படி இருக்க, மனநிலை எப்படி இருக்காங்கன்னு பாருங்கள். இதை திராவிட கட்சிகள் இந்த அளவுக்கு கொண்டு போய் நிறுத்திட்டாங்க. இன்னைக்கு மந்திரியாக இருந்தால் கூட அவன் பணம் கொடுக்காம வந்து 100 பேர்த்த கூட்ட முடியாது. பொதுமக்களை நிர்வாகிகள்லாம் வரலாம், கான்ட்ராக்ட் வாங்கலாம், பிள்ளைக்கு வேலை வாங்கலாம், எம்பிபிஎஸ் சீட்டு வாங்கலாம் அப்படின்னு அந்த ஒன்றிய மட்டம் விட்டம் வருவானே தவிர பொதுமக்களை நீங்கள் பணம் இல்லாமல் கொண்டு போய் சேர்க்கவே முடியாது. இல்லை முடியவே முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த திராவிட கட்சிகள் கொள்கை எடுத்து போயிட்டாங்க. ஒரு காலத்தில் அனைத்தாலும் திராவிட நாளும் இல்லையே சுடுகாடுன்னா மக்கள் திரட்டாங்க. ஆகப்பெரிய காங்கிரஸ் வச்சு ஒட்டச்சி தூக்கி வாங்கினாங்க. அன்னைக்கு அவ்வளோ பேரும் பேச்சாளர்கள், அண்ணாவிலேருந்து கலைஞர்லேருந்து அன்பழகன்லேருந்து நெடுஞ்செழியன்லேருந்து ஈவிகே சம்பத்துலேருந்து நாஞ்சில் மனோகரன்லேருந்து
அவ்வளோ பெரிய மிகச்சிறந்த பேச்சாளர் ஆகணும்னா மக்களை ஒட்டச்சி தூக்கி சூப்பராக காங்கிரஸ் மூலையில் தூக்கிட்டாங்க. ஆனால் அதே திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கொள்கையிலேருந்து போனதுனால அவன் யாரை நியமிக்கிறான், அவன் கொள்ளையடித்த பணம் இருக்கு பாருங்க, அதை மட்டும் வச்சு தான் மக்களை திரட்டுறான். 1000 பேர் வர்றாங்கன்னா 1000 into 1000, அது மத்தியானம் சாப்பாடு, லாரி வாடகை, இதெல்லாம் கொடுத்து தாங்க போகுது. நம்ம கிராமங்களில் பார்க்குறோம்ல, அது வந்து ஒரு ஏஜென்ட். நம்ம போய் திமுக செயலாளர் இருக்காங்கல்ல, உங்கள் தெருவில் ராமசாமி உங்கள் தெருவில் எத்தனை பேரா ஒன்றிய செயலாளர் கேட்பான். நான் 100 பக்கம் கொண்டு வந்துடுறேன், 100 into 1000 இந்த ஓடு, 100 into 400 ஓடு போய் நீ ஒரு 1000 ரூபாய் வச்சுக்க பாய்க்கு எல்லாத்தையும் கொடுத்துருவான்.